இந்த வீக்கெண்ட் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு சின்ன ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணோம். ஸோ நாங்கள் போன பிளேஸ் தான் வந்து கேரளா. ஸோ அங்கே என்னென்ன மாதிரி பிளேஸ் நாங்கள் விசிட் பண்ணோம், எங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிம்ஸ் ஆஃப் வீடியோஸ் தான் இது. ஸோ இது ஜஸ்ட் பிகினிங் தான். ஸோ நாங்கள் இந்த ட்ரிப்பு மூலயமா நாங்கள் நிறையாவே கற்றுக்கிட்டோம். ஸோ எப்படியெல்லாம் ஒரு ட்ரிப்புக்கு போகணும், என்னென்ன மாதிரி தப்பெல்லாம் நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டோம். ஸோ நாங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணச்சில் கரெக்டாக அம்பையிலேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட் ட்ரெயினில் தான் நாங்கள் போனோம். ஃபஸ்ட்டு எங்களோட வண்டியை வந்து பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிவிட்டு, ஸோ நாங்கள் அரௌண்ட் 11 o'clock தான் ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 10:30க்கே வீட்டிலேருந்து கிளம்பி அம்பாசமுத்திரம் ரயில்வே ஸ்டேஷனில் நாங்கள் அப்பியர் ஆகிட்டோம். ஸோ அங்கே எங்களுக்கு தேவையான எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ட்ராவலை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வந்து பஞ்சுவாலிட்டி தான். ஸோ அதுவும் ட்ரெயின் அப்படின்னு சொல்லச்சில்ல, பஸ்னால் கூட புக் பண்ணால் நமக்கு வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போவான். ட்ரெயின்லாம் கண்டிப்பாக வெயிட்லாம் பண்ணவே மாட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 hour அஹெடாகவே நாங்கள் போயிட்டோம். ஸோ அண்ட் தென் அங்கே போய் நாங்கள் அசம்பிள் ஆகிட்டு, ஸோ மற்ற எல்லோரும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணோம். ஸோ எங்களோட ட்ரெயின் வந்து அரௌண்ட் 11 அப்படின்னு போட்டிருந்தது. 11:10க்கு தான் எங்களுக்கு ட்ரெயின் வந்துச்சு. ஸோ எங்களுக்கு முன்னாடியே வந்து அத்தை, குட்டி ஸ்டெலின் எல்லாருமே அங்கே அப்பியர் ஆகி ரெடியாக இருந்தாங்க. ட்ரெயின் ஜேர்னி வந்து அரௌண்ட் 8 hours இருக்கும். ஸோ நாங்கள் ட்ரெயின் ஜேர்னியெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நாங்கள் அன்றைக்கே மார்னிங்கே நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் மெட்ரோ தான் யூஸ் பண்ணோம். நாங்கள் இருந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து கலமாசேரி. ஸோ அங்கேருந்து நாங்கள் வந்து எம்ஜி ரோடு அதெல்லாம் தாண்டி மெரைன் ட்ரைவ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணோம். ஸோ அங்கேருந்து மெட்ரோவில் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு பஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த மெரைன் ட்ரைவ்க்கு போனோம். இது ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஸோ ஒரு கிளிம்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ட் இன் கேரளா. ஸோ இதுக்கப்புறமா வந்து இன் கம்மிங் வீடியோஸில் என்னென்னலாம் டே 1ல் என்ன நடந்தது, டே 2ல் என்ன நடந்தது அப்படின்றத ரொம்ப கிளியராக ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து நாங்கள் ரொம்ப அஸ்டானிஷ்டான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதோட நேம் வந்து வல்லார்படம் கண்டெய்னர் டெர்மினல்னு சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அந்த போட்டிங் ரைட் போச்சில் உங்களுக்கு ஒரு 7 ஐலாண்ட் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு 7 ஸ்மால் பிளேசஸ் அந்த இதை சுற்றி இருந்ததை எங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லி காமிச்சாங்க. ஸோ எஸ், அஃப்கோர்ஸ் இது சூப்பராக இருந்தது பார்க்க. ரியல் டைமில் நேரில் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் எல்லா 7 பிளேஸஸையும் நாங்கள் நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒரு கைடும் கொடுத்துருந்தாங்க. அந்த கைடு வந்து எல்லாத்தையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் மல்டி லாங்குவேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க தமிழ் அண்ட் தென் மலையாளம் அதுக்கப்புறமா ஹிந்தி எல்லாத்துலேயுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்குப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ எஸ், அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறமா நாங்கள் மெட்ரோ வாட்டரில் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ஸ்டெலின் அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து பாதியிலே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அன்றைக்கி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரே இடம் பார்த்திங்கன்னா இந்த போட்டிங் மட்டும்தான். டே 1ல் போட்டிங் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தென் முடிச்சிட்டோம். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி தூரத்துலேருந்து பார்க்க குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் கிட்ட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு கண்டெய்னரோட கெப்பாசிட்டியே வந்து 30,000 கிலோ வரைக்கும் ஒரு கண்டெய்னர்லேயும் இருக்கும். அதுதான் அதோட கெப்பாசிட்டி. போட்டிங்னு பார்க்கறதுல வந்து நம்ம ஷேர் பண்ணி எல்லோரும் ஒரு அரௌண்ட் ஒரு 50 மெம்பர்ஸும் ஒரு போட்டில் போகலாம். ஆர்எல்ஸ் நம்ம ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ப்ரைவேட்டாக போகணும், 4 பேர் 6 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னாலும் அப்படியும் போகலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கிட்டேயே இருந்துச்சு. மேலே ஒரு அப்பார்ட்மெண்ட், கீழே ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்துச்சு நாங்கள் போன போட்டில். அண்ட் இங்கேருந்து பார்க்கறதுல தண்ணியை தொடவும் முடிஞ்சது. தண்ணியில் நிறையா மீன்களும் இருந்தது. பட் ஆனால் இது வந்து அலைகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. டு பி ஃப்ராங்க், இது வந்து தண்ணி வந்து இது ஆக்சுவலி கடல் கிடையாது. கடல் தண்ணி அங்கேருந்து ஒரு பார்ட்டிஷன் எடுத்து இங்கே வந்து போட்டிங் வச்சு தேர் ஏர்னிங், அவ்வளோதான். ஸோ நாங்கள் அதை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ போட் உள்ளே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ போட்குள்ளே அவங்க ஆல் 7 ஐலாண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா டிஜேலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அண்ட் டே 2 நாங்கள் போன இடம் இட் வாஸ் சண்டே. சென்ட் ஜார்ஜ் சைரம் மலபார் சர்ச் எடப்பள்ளியில் இருந்தது. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த பிளேஸை விட
இங்கேருந்து 7 கிலோமீட்டர்ஸ் அஹெடாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பைக்லேயே ட்ராவல் பண்ணி போயிட்டோம். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வாவ் அப்படின்னு தான் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ சண்டேன்றதுனால ஸோ அங்கேயே அரௌண்ட் 3 to 4 ஹவர்ஸ் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அங்கே நிறைய இருந்தது, இடம்லாம் இருந்தது, எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஆக்சுவலி இங்கே பெரிய சர்ச் இருந்தது. சர்ச்சுக்கு கீழேயே வந்து கல்லறைலாம் இருந்தது. ஸோ கல்லறை அரௌண்ட் நான் கவுண்ட் பண்ண வரைக்குமே ஒரு 300 சில்லற கல்லறை இருந்தது. சரியா? ஸோ கல்லறைக்கு நம்பர்ஸ்லாம் இருந்தது. ரீசெண்டாக லாஸ்ட்டாக 2025 வரைக்குமே அங்கே பரி பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே சர்ச் இருக்கும், கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சு அது உள்ளே ஃபுல்லாகவே வந்து சிமெட்ரி தான். ஸோ அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சர்ச்லாம் இங்கேருந்து பார்க்க வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே நல்லா காமாக ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த செகண்ட் டேவை நாங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி தான் வந்தோம், ரொம்ப டயர்டாக இருந்தது. செகண்ட் டே அப்படி கிடையாது. செகண்ட் டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் போச்சு. அண்ட் நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, பக்கத்தில் ஒரு மால் இருந்துச்சு. ஸோ அந்த மால் தான் நாங்கள் விசிட் பண்ணலான்னு பார்த்தோம். லூலு மால் தான், லூலு ஷாப்பிங் மால் தான். நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் போனோம். இந்த சர்ச் பக்கத்தில் ஒரு சேப்பிள் இருந்தது. சேப்பிள் பக்கத்தில் ஒரு சின்ன கிணறு இருந்தது. ஸோ சேப்பிள்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, அதுலேருந்து தண்ணி எடுத்து அவங்கள கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போனாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வி எண்டட் இட் வித் ஃபயர் கேம்ப். ஸோ ஃபயர் கேம்ப் முடிச்சுட்டு அண்ட் தென் நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த ட்ராவலில் நாங்கள் நிறையாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறையா லெசன்ஸும் லேர்ன் பண்ணோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு 2 days அச்சு வீட்டில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப நல்லா வார்மாக சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. நல்ல ஃபுட்டு சூப்பராக நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தோம். அண்ட் தென் எப்போவுமே நம்ம பிளான் பண்ணுற மாதிரியே நடக்காது தெரியுமா? ஸோ அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நிறையா நடந்தது. தக்கல் டிக்கெட் புக் பண்ணோம். அண்ட் தென் 3rd day எங்களால் ரிட்டன் ஆக முடியல. ஸோ 4th day தான் நாங்கள் கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் லாஸ்ட்டாக 3rd day நாங்கள் இந்த மாதிரி சன்செட் சன்ரைஸ்லாம் பார்த்துட்டு ஒரு ஸ்டெக்கேஷன் போட்டுட்டு தென் நாங்கள் அன்றைக்கி 3rd day ராத்திரியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எஸ், இட் வாஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் ஜேர்னி அண்ட் ஸோ மச் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இது ஜஸ்ட் அ கிளிம்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோவில் Day 1 என்ன நடந்தது, Day 2 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் டு லிசன் டு தோஸ் திங்ஸ். அண்ட் இதுதான் எங்களோட ஃபேமிலி பிக். நாங்களாம் தான் வந்து எங்கள் கேரளா ட்ரிப்புக்கு போனோம். ஸ்டே டியூன் ஃபார் த மெயின் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.